Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.44 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி 343 அண்ட் தேர் சம் வந்து 91/3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த த்ரீ டேர்ம்ஸ் என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போனா அந்த த்ரீ டேர்மை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா a/r, a, ar அப்படின்னு தான் எடுக்கணும். ஸோ ஏன் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி எடுத்தால் தான் அந்த ஆரும் என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆகும். ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா ஆர் வேல்யூ கேன்சலே ஆகாது. அப்போ அதிலிருந்து ஏ அல்லது ஆரோட வேல்யூ வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த ரீசனால தான் இப்படி எடுக்கிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள், a/r இன்ட்டு ஏ இன்ட்டு ஆர். இதில் நல்லா பாருங்கள், இந்த ஆரும் டினாமினேட்டரில் இருக்கிற ஆரும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், ஏ இன்ட்டு ஏன்னு இருக்கும். ஸோ ஏ அண்ட் ஏ இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா a³ கிடைக்கும். ஸோ ஏபியில் இதே மாடலில் சம் செய்யும்போது 3 ஏவை கூட்டுவோம். ஸோ 3 ஏஸை கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3a கிடைக்கும். 3 ஏவை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா a³ கிடைக்கும். ஸோ a³ கிடச்சாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 343 இருக்குது. ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள், காரணிப்படுத்துதல். ஸோ கண்டிப்பாக 7ஆல் தான் போகும். 4 7s are 28. ரிமைண்டர் என்ன இருக்குது, 63 இருக்குது. 9. ஸோ 49 வந்துடுச்சு. 49 நமக்கு நல்லாவே தெரியும், 7 × 7. அப்போ 7 எத்தனை தடவை இருக்குது, 3 times இருக்குது. ஸோ இப்போ 343 எப்படி எழுதலாம் அப்படின்னா 7³ அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் எழுதலாம், அல்லது 7 × 7 × 7 எழுதலாம். ஸோ இப்படி எழுதுங்க. இந்த சைடு என்ன இருக்குது, a × a is equal to 7 × 7 × 7. இப்படி தான் நமக்கு கிடச்சிருக்கு. ரெண்டு பக்கமும் க்யூப் ரூட் எடுங்க. க்யூப் ரூட் எடுத்தால் என்ன செய்யணும், 3 வேல்யூ சேமாக இருந்தால் ஒரு வேல்யூ என்ன செய்யணும், வெளியில் எடுக்கணும். அப்போ இங்கே ஒரு a வந்துடும், இங்கே 7 வந்துடும். ஸோ இப்போ ஏயோட வேல்யூ வந்து 7 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு, ரொம்ப ஈஸியாக கிடச்சாச்சு. ஆனால் இந்த ஆர் வேல்யூ வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரெண்டாவது நமக்கு கொடுத்த க்ளூ எடுத்துக்கிடுவோம். சம் ஆஃப் த த்ரீ டேர்ம்ஸ் வந்து 91/3. ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கும், கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, a/r. ரெண்டாவது டேர்ம் என்ன, a. மூணாவது டேர்ம் என்ன, ar, which is equal to 91/3. இப்போ இந்த 3 டேர்ம்லையும் என்ன காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டால் என்ன நடக்கும், இங்கே வெளியே போயிடுச்சுன்னா 1/r ஆயிரும் ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்கே ஏ வெளியே போயிடுச்சுன்னா 1 ஆயிரும். இங்கேயும் ஏ வெளில போயிடுச்சுன்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா r ஆயிரும், ஈக்குவல் டு 91/3. இப்படி தான் கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப் அப்படி தான் வந்துச்சு. இப்போ நான் செஞ்சது வந்து ஒரு ஹிடன் ஸ்டெப்பு. அவங்க டைரெக்டாகவே அந்த ஏவை வெளியில் எடுத்து எழுதிட்டாங்க. அது சிலருக்கு புரியாது. அதனால் ஏ எப்படி வெளியே வந்துச்சு அப்படிங்கிறத நான் எழுதி காமிச்சேன். ஓகே, இப்போ ஏக்கு வேல்யூ என்னன்னு தெரியுமா, 7. இப்போ அப்போ ஏவை தூர தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த ஏ அடுத்த சைடு வந்தால் என்னவாகும், 1/7 ஆகும். அப்போ 1/7. இப்போ இந்த 1ஐயும் 91ஐயும் கேன்சல் பண்ணுவோம். 1 7 is 7, 1 7 is 7, ரிமைண்டர் 2 வந்துடும், 3, 13/3 ஆகும். ஸோ இப்போது இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, 1 minute, இந்த 7 இருக்காது. இந்த சைடு சிம்பிளிஃபை ஆகி 13/3 என்ன செஞ்சுருக்கோம், மாறி இருக்கும். ஒரு நோட்டில் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் அப்படியே தான் இருக்கும், இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். 1 ப்ளஸ் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 + r² டிவைடட் பை r is equal to 13/3 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கோம், வந்திருக்கோம். ஸோ இந்த 7ம் அடுத்த சைடு இருக்கக்கூடிய 91/3யும் எப்படி கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி பாருங்கள். நீங்களாம் எழுதி பார்க்கணும், வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது, பார்த்தா புரியாது. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களாலே ஒர்க் அவுட் பண்ண முடியுதா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தா தான் அதில் பிரயோஜனம் உண்டு. ஓகே, இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேமுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். தமிழில் மீச்சிமை எடுத்தால் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, ஆர் இருக்குது. அப்போ அந்த ஆரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காமனாக எடுத்துக்கலாம்.
ஸோ மேலே ஆர் மேலே என்ன டேம் இருக்கோ அந்த டேம் அப்படியே எழுதிக்கணும். மிச்சம் 2 டேம் கூடயும் ஆரை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1ஐயும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணால் ஆர், அப்புறம் ஆரையும் மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்படி தான் இங்கே இந்த வேல்யூ வந்துச்சு. நல்லா பாருங்கள். 1 + r ஸ்கொயர் டிவைடட் பை 3க்கும் காமனாக என்ன வந்துருச்சு அப்படின்னா ஆர் வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு கிடைச்சதை நான் எழுதுகிறேன். இனிமேல் நம்ம அதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, என்ன கிடச்சிச்சு? 1 டோட்டலாக 1 + r ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 13/3. அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 3ஐ கொண்டு இந்த டேமை பெருக்கணும் அண்ட் ஆரை கொண்டு இந்த டேர்ம் என்ன செய்யணும்? பெருக்கணும். ஸோ 3ஐ கொண்டு இந்த டேமை பெருக்கினீங்கன்னா 3ஐ கொண்டு ஒவ்வொரு டேமையும் பெருக்கணும். அப்போ 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3 ப்ளஸ் 3ஐயும் ஆரையும் பெருக்குனா 3r ப்ளஸ் 3ஐயும் ஆர் ஸ்கொயரையும் பெருக்குனா 3r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு 13ஐயும் ஆரையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் அப்படின்னா 13r கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 13rஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஓகே, ஸோ மறுபடியும் நான் எழுதுகிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 + 3r + 3r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13r. எஸ், என்ன கிடச்சிச்சு? 3 + 3r + 3r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13r அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு கிடச்சிச்சு. இப்போது இந்த 3 அப்படியே வச்சுக்கிடுவோம், ப்ளஸ் 3r அப்படியே வச்சுக்கிடுவோம், ப்ளஸ் 3r ஸ்கொயர் இதையும் அப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த 13r மட்டும் அடுத்த சைடு கொண்டு வருவோம். அப்போ -13r ஆயிரும் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் டேம் அப்படியே தான் இருக்கும். ஆர் 3யும் அப்படியே தான் இருக்கும். 3rலேருந்து 13r என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ லைக் டேர்ம்ஸை தான் ஆட் பண்ணவோ சப்ட்ராக்ட் பண்ணவோ முடியும். இதுவும் ரொம்ப சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். நம்ம படிச்சிருக்கிற எல்லா கான்செப்டையும் இங்கே யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ரீகாலும் பண்ணணும். அப்போது 3r ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம். ஏன்னா பவர் எதெல்லாம் பெருசாக இருக்கோ அதில். இப்போ ரெண்டாவது டைம் 3rலேருந்து 13r என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா 10r, பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். ஸோ மைனஸ் கவனமாக எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு 3 இருக்குது ஈக்குவல் டு 0. இப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னா என்ன செய்யணும்? காரணிப்படுத்துதல். ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அப்போ அதையும் கான்ஸ்டன்ட் டைமையும் என்ன செஞ்சுக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும்? 9. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? -10. ஓகே, பார்க்கலாமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும்? 9. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? -10. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. 1 × 9. 1ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஆனால் ஆட் பண்ணால் இங்கே +10 ஆயிரும். ஸோ ரெண்டு பக்கமும் மைனஸ் போடுங்க. ரெண்டு பக்கம் மைனஸ் போடுங்க. இப்போ பாருங்கள், -1ஐயும் -9ஐயும் ஆட் பண்ணால் -10. ரெண்டு பக்கமும் சைன் காமனாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணி காமனான சைனை எழுதணும். ஸோ -10 கிடச்சிருச்சு. அதே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். இப்போ அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. -1 -9. ஸோ இதோட சம் முடியலை. ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்டிடியூட் பண்ணி காமனாக இருக்க டேர்ம்ஸ்லாம் என்ன செய்யணும்? வெளியில் எடுக்கணும். இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன்? அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 3r ஸ்கொயர் -10r + 3 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு கிடைச்ச ஃபேக்டர்ஸ் என்ன? 3r ஸ்கொயர் -r -9r + 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த -10r தூர தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நமக்கு கிடைச்ச இந்த ரெண்டு வேல்யூவையும் என்ன செய்யணும்? சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 1 கிடச்சிது, -1 கிடச்சிச்சு, அதனால் -rன்னு எழுதியிருக்கேன். -9 கிடச்சிச்சு, அதனால் -9r. இப்போ இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? r மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ மீதி எல்லாம் ஆரை வெளியே எடுத்துட வேண்டியதான். 3r -1. ஓகே, இந்த ரெண்டில் என்ன காமனாக இருக்குது? -3 காமனாக இருக்குது. வெளில எடுத்துருங்க. ஒரு 3r -1. ஓகேவா? இப்போ ப்ராக்கெட்டில் இருக்குள்ள வேல்யூ சேமாக கிடச்சிருச்சு. அப்போம்னா நம்ம செஞ்சுருக்கிறது கரெக்டு தான்.
இந்த டேர்மில் +3 எடுக்கணுமா -3 எடுக்கணுமான்னு சிலர் கன்ஃபியூஷன் இருக்கும். இதுலேருந்து -3 எவ்வளோ எடுத்தால் தான் அந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஆகும். ஸோ நல்லா யோசித்து பாருங்கள். உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 3 3s are 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 3s are 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கரெக்டாக வந்துருச்சு. -9r -3ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 3 is 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வெளியே எடுத்துருக்கிறது கரெக்டு தான். இப்போது r-3 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் அண்டு 3r ப்ராக்கெட்டில் இருக்கிற 3r-1 அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டர். ரைட், இந்த வந்தாச்சு. இதுக்கப்புறம் எடுக்கிறது வந்து ரொம்ப 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 ஈஸி தான். r-3 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர், 3r-1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். இப்போ என்ன செய்யணும்? 3r is equal to 1 -1 அடுத்த சைடு போகும்போது +1 r is equal to 1/3. இப்போ ஆரோட வேல்யூ வந்து 1/3. அதே இது r-3னா ரெண்டாவது r-3 இதை எடுங்க. அப்போ -3 அடுத்த சைடு போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா +3 ஆயிரும். ஸோ இப்போ ஆருக்கு பதிலாக 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஒன்று 3, இன்னொன்று 1/3. ஸோ இப்போ இந்த 2 வேல்யூவில் எந்த வேல்யூவை வேணாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஜென்ரல் இந்த சீக்வன்ஸ் என்ன? a/r a அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? ஃபர்ஸ்ட்டு ஆருக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் a/r. அப்போ a/rனால் என்ன எழுதணும்? 7/3. செகண்ட் டேர்ம் வந்து ஏயோட வேல்யூ எழுத வேண்டியதான். தேர்ட் டேர்ம் வந்து ar. a என்ன? 7, r என்ன? 3, 21. அப்போது 7/3 7 21. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து அழகாக கிடச்சிருக்கு. நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேல்யூ அப்படியே வந்தாச்சு. இப்போது ஆருக்கு பதிலாக 1/3 சப்ஸ்டியூட் பண்ணாலும் அந்த 3 டைம் அப்படியே கிடைக்கும். கொஞ்சம் ரிவர்ஸில் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி சீக்வன்ஸ் என்னங்கிறது கிடச்சிரும். ஸோ 2 வேல்யூவுமே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். தேங்க்யூ.